Hi students, welcome to our channel Max Minutes. நம்ம சேனல்ல day 3 ஓட next 10 important sums பார்க்க போறோம். What is the slope of a line whose inclination is 30 degree? அதாவது என்ன क्वेश्चनல கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா ஸ்லோப் கண்டுபிடிக்க சொல்றாங்க. क्वेश्चनல நமக்கு ஒரு டிகிரி கொடுத்திருக்காங்க. ஒரு டிகிரி கொடுத்து ஸ்லோப் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அதோட ஃபார்முலா என்னன்னா m = tan theta. தீட்டாங்கிறது क्वेश्चनலயே கொடுத்துட்டாங்க 30 டிகிரின்னு சொல்லிட்டு. அப்போ m = இந்த தீட்டா இருக்க வேண்டிய இடத்துல நம்ம 30 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ m = tan 30 டிகிரியோட வேல்யூ என்னன்னா 1/√3 தான் வேல்யூ. இதுதான் ஆன்சர். இதே மாடல் தான் இங்கே கீழே கொடுத்துருக்க சப்டிவிஷனில் இருக்க எல்லா சம்ஸும் இது எல்லாத்தையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் சம் பார்க்குறோம். வாட் இஸ் த இன்க்ளினேஷன்? முன்னாடி என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்க? ஸ்லோப் கண்டுபிடிக்க சொன்னாங்க. இதில் inclination of a line whose slope is √3. அதாவது கொஸ்டின்லயே ஸ்லோப் கொடுத்துட்டாங்க, நம்மளே இன்க்ளினேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதாவது தீட்டா வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கும் அதே ஃபார்முலா தான் m = tan theta. கொஸ்டின்ல ஸ்லோப் கொடுத்துட்டாங்க √3ன்ட்டு, அப்போ m = √3ன்னு எழுதிக்கலாம் நம்ம. இப்போ வந்து இந்த √3 கொண்டு போய் mல சப்ஸ்டியூட் பண்ணுங்க, அப்போ √3 = tan theta நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு தீட்டாவோட வேல்யூ 60 டிகிரின்னு கிடைக்கும். இது டேப்லெட் காலம் பின்னாடி கொடுத்துருக்கேன், அதில் செக் பண்ணி பார்த்துங்க. இந்த 4 சப்டிவிஷன்ஸையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி டேப்லெட் காலம் நான் சொன்னது. இப்போ வந்து 0 டிகிரின்னு கொஸ்டினில் கேட்டாங்கன்னா ஆன்சர் 0 கிடைக்கும். 30 டிகிரி வந்து கொஸ்டினில் கேட்டாங்கன்னா 1/√3, 45 டிகிரினா 1 கிடைக்கும், 60 டிகிரினா √3, 90 டிகிரினா அன்டிஃபைன்டு. இதுதான் அந்த டேபிள். ஓகேங்களா? இது வந்து ட்ரிக்னாமெட்ரியில் இந்த டேபிள் வரும், இதை நல்லா பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் சம் பார்க்க போகிறோம். தேர்ட் சம் என்னன்னா எக்ஸாம்பிள் 5.9ல இருக்கு. ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் த லைன் ஜாயினிங் பாயிண்ட்ஸ். அதாவது 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 2 பாயிண்ட்ஸை வச்சு நம்ம ஸ்லோப் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் சம் நான் ஒர்க் அவுட் பண்ணல, அதோட ஆன்சர் வந்து 1/3. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. செகண்ட் சம் வந்து டிவிஷனில் கொடுத்துருக்கனால நான் அதை ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்காக. ஸ்லோப்போட ஃபார்முலா என்னன்னா 2 பாயிண்ட் கொடுத்து ஸ்லோப் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அதோட ஃபார்முலா என்னன்னா y2 - y1 / x2 - x1 = y2 ஓட வேல்யூ என்ன 3/7, y1 ஓட வேல்யூ என்ன 1/2. இங்கே ஃபார்முலால மைனஸ் இருக்குதா, நம்ம மைனஸ் போட்டுட்டோம். x2 ஓட வேல்யூ என்ன 2/7, x1 ஓட வேல்யூ -1/3. முன்னாடி இங்கே ஃபார்முலால மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்கு, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1/3 மாறிடும். இப்போ இதெல்லாம் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 2s are 6, 7 1s are 7, 6 - 7 வரும். கீழே மல்டிப்ளை பண்ணோம்னா 14. அதே மாதிரி கீழே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நான் எழுதியிருக்கேன். இப்போ மேலே சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 6ல் 7 போச்சுன்னா -1, கிரேட்டர் நம்பர் சிம்பிள் தான் நம்ம போடணும், /14. 16 7 ஆட் பண்ணோம்னா 13 /21. இப்போ இங்கே கீழே இருக்க நம்பரை நம்ம ரெசிப்ரோக்கலாக மேலே கொண்டு போகிறோம். அப்படி கொண்டு போ -1/14 × 21/13. இது ரெண்டுத்தையும் 7 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 7 டேபிளில் 14 வந்து 2 டைம்ஸ் வரும், 21 வந்து 3 டைம்ஸ் வரும். ரெண்டுத்தையும் 1ஐயும் 3 மல்டிப்ளை பண்ணால் 3, மைனஸ் இருக்கனால மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம். 2 13s are 26. இப்போ இது ரெண்டு சேம் டேபிள், அதாவது இது சேம் டேபிளில் வராது. ஆன்சர் என்னன்னா -3 / 26 தான் நம்மளுக்கு ஆன்சர். வந்து ஃபோர்த்து சம் பார்க்கலாம். ஃபோர்த்து சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸசைஸ் 5.2ல கொஷின் நம்பர் 3 நான் எடுத்திருக்கேன். இதுவும் வந்து நான் இப்போ போட்ட அதே சம் மாடல் தான். ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் த லைன் ஜாயினிங் பாயிண்ட்ஸ். 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, பாயிண்ட் கொடுத்து அதோட ஆன்சர் கண்டுபிடிக்கணும், ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். நீங்கள் கண்டுபிடிங்க. ஆர்ஜின்னா ஒன்றும் கிடையாது, 0, 0 தான் ஆர்ஜின். இதோட ஆன்சர் நான் கொடுத்துருக்கேன் 1/√5ன்னு சொல்லிட்டு. நான் இப்போ போட்ட அதே மாடல் சம் தான், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிங்க இந்த ஃபோர்த்து சம்க்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ ஃபிஃப்த்து சம் பார்க்கலாம். ஃபிஃப்த்து சம் என்னன்னா வாட் இஸ் த ஸ்லோப் ஆஃப் எ லைன் ஆஃப் பர்பெண்டிகுலர் டு த லைன் ஜாயினிங் A 5,1 and P where is midpoint of the segment joining 4,2 and -6,4. அதாவது இங்கே ஏன்னு ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க, பியோட வேல்யூ வந்து எதோட மிட் பாயிண்டாக இருக்குன்னா இங்கே கொடுத்துருக்க 2 பாயிண்டோட மிட் பாயிண்டாக இருக்கு. ஸோ இது ரெண்டுத்துக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சோன்னா நம்மளுக்கு பியோட வேல்யூ கிடச்சிரும். நமக்கு என்ன கொஸ்டினில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஸ்லோப் ஆஃப் த பர்பெண்டிகுலர் லைன் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மிட் பாயிண்ட் பியை கண்டுபிடிச்சிடலாம்.
இங்கே கொடுத்துருக்க 2 பாயிண்ட் எடுத்து எழுதிட்டு மிட் பாயிண்ட் ஈக்குவல் டு மிட் பாயிண்டோட ஃபார்முலா என்னன்னா x1 ப்ளஸ் x2 டிவைட் பை 2 y1 ப்ளஸ் y2 டிவைட் பை 2 x1ஓட வேல்யூ 4 x2ஓட வேல்யூ -6 y1ஓட வேல்யூ 2 y2ஓட வேல்யூ 4 கீழே வந்து டிவைட் பை 2 வரும். இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா -2 டிவைட் பை 2ன்னு வரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணாலும் 6 டிவைட் பை 2ன்னு வரும். இது ரெண்டுமே 2 டேபிள் வரும். 1 1s are 2. இது வந்து 3 டைம்ஸ் ஒரு 2 டேபிள். இது 1 3s are 1 2s are 2. இப்போ இதுக்கு ஆன்சர் என்னன்னா -1, 3ன்னு கிடைக்கும். A வந்து 5, 1, P வந்து -1, 3. இது ரெண்டுத்தையும் ஸ்லோப் ஈக்குவேஷன்ல நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணி எழுதியிருக்கேன். ரெண்டு சப்ட்ராக்ட் பண்ணா 2 கிடைக்கும். இது ரெண்டு சப்ட்ராக்ஷன் இருக்கு. ஆட் பண்ணி பெரிய நம்பர் சிம்பிள் போட்டுக்கோங்க. ஆட் பண்ணா 6, பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ், ஸோ மைனஸ் போட்டேன். இது ரெண்டு 2 டேபிள் வரும். 1 2s are 2, 3 2s are 6. m1 equal to 1 divided by -3. இப்போ நம்மளுக்கு பர்பண்டிகுலர் லைனோட ஸ்லோப் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ அதோட பர்பண்டிகுலர் லைன் ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா என்னன்னா m1 m2 equal to -1. இப்போ நம்ம இதுக்கு m1ஓட வேல்யூ தெரியும், அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு m2 தான் தேவை. ஸோ இந்த வேல்யூ இந்த ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைட் கொண்டு போய்க்குங்க. டிவிஷனில் இருக்கிறது மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். அப்போ m2 equal to 3. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ m2 equal to 3 நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து 6th சம் எக்ஸாம்பிள் 5.6ல இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நிறைய எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. இப்போ நடந்து முடிஞ்ச ஆஃப் இயர்லி எக்ஸாம்ல கூட இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. போன வருஷம் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்லையும் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதை கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இது என்னன்னா குவாடிலேட்டர் ஆஃப் த ஏரியா ஆஃப் த குவாடிலேட்டர் இதுதான் கண்டுபிடிக்கணும் நம்ம இந்த இதில். நான் இந்த சம் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணல. எல்லாத்துக்குமே இந்த சம் கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். இதோட ஃபார்முலா நான் பின்னாடி கொடுக்குறேன். அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஆன்சர் என்னன்னா 79 வரும். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து 7th சம். இது வந்து எக்ஸாம்பிள் 5.1ல இருக்கு. இதோட ஆன்சர் 20,800. இதையும் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அப்படி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்கிட்ட கேளுங்க. Find the area of the quadrilateral whose vertices are at. இந்த நாலுமே ஒரே டைப்ஸ் சம் தான். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இதில் வந்து ஒரு சம் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரும். நெக்ஸ்ட் 9th சம். இந்த சம்ல நம்மளுக்கு கேயோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கீழே கொடுத்துருக்க ஏரியா ஆஃப் த குவாடிலேட்டர் இந்த ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டிட்யூட் பண்ணி நீங்கள் கேயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். கொஷின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஏ பின்னு சொல்லிட்டு 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 2 பாயிண்டோட பர்பண்டிகுலர் பைசெக்டாரோட ஈக்குவேஷன் தான் கண்டுபிடிக்க சொல்லுங்க. இந்த லைனோட ஈக்குவேஷன் தான் கண்டுபிடிக்க சொல்லுங்க. இது சிடின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த டயக்ராம் வச்சு பாருங்க. இப்போ ஏபியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம், அதாவது மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சோம்னா நம்ம சியோட அதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய லைனோட ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ ஏபிக்கு மிட் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். மிட் பாயிண்ட் ஈக்குவல் டு மிட் பாயிண்டோட ஃபார்முலா எழுதியிருக்கேன் ஃபர்ஸ்ட். இப்போ இதில் இந்த மேலே இருக்க வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி எழுதியிருக்கேன். -4 + 6 ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணோன்னா 2 கிடைக்கும். டிவைட் பை 2 அப்படியே வரும். இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோன்னா -2 டிவைட் பை 2ன்னு வரும். 1 2s are 2, 1 2s are 2. இங்கேயும் 1 2s are 2, 1 2s are 2. ஸோ 1 போட்டுக்கிறேன். இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ் அப்படியே நான் எழுதிக்கிறேன். இப்போ சி ஈக்குவல் டு அதாவது இந்த பாயிண்டோட வேல்யூ என்ன 1, -1. இப்போ வந்து நம்ம இந்த பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த லைனுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்லோப் கண்டுபிடிச்சிக்கிறோம். ஏன்னா பர்பண்டிகுலர்னு சொல்லியிருக்கனால இந்த லைனுக்கு ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டு அதை m1 × m2 = -1 அதாவது இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா இந்த லைனோட ஸ்லோப் நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ அதனால ஏபியோட ஸ்லோப் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். ஏபியோட ஸ்லோப்போட ஃபார்முலா எழுதியிருக்கேன் ஃபர்ஸ்ட். ஈக்குவல் டு -4 -2 டிவைட் பை 6 + 4. இது ரெண்டுமே மைனஸ்ல இருக்கனால ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணா 6, பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ், டிவைடட் பை இரண்டு ஆட் பண்ணா 10. நெக்ஸ்ட் m1 = -3 டிவைடட் பை 5. அதாவது இது ரெண்டு நம்ம 2 டேபிள் கேன்சல் பண்றோம். 6 வந்து 2 டேபிள் 3 டைம்ஸ் வரும். 10 வந்து 5 டைம்ஸ் வரும். அப்போ -3 டிவைடட் பை 5. நம்ம வந்து ஃபார்முலா என்ன m1 × m2 = -1. இதான் பர்பண்டிகுலருக்கு ஃபார்முலா. இப்போ இதில் கொண்டு போய் நம்ம m1ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். -3 டிவைட் பை 5. இப்போ இங்கே இருக்க நமக்கு m2 தான் தேவை. ஸோ இந்த வேல்யூ ரெசிப்ரோக்கலாக இந்த சைடு கொண்டு போய்க்கலாம். 5 வந்து மேலே வந்துடும்.
இங்கே டினாமினேட்டரில் இருக்கிறது இங்கே நியூமரேட்டில் வந்துடும், நியூமரேட்டில் இருக்கிறது இங்கே டினாமினேட்டருக்கு வந்துடும். இங்கே முன்னாடியே ஒரு மைனஸ் இருக்கனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். m2 ஈக்குவல் டு 5/3 நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்லோப்பும் இருக்கு, ஒரு பாயிண்ட்டும் இருக்கு. இங்கே கொடுத்துருக்க இங்கே கொடுத்துருக்க இந்த லைனுக்கு நம்மளுக்கு ஸ்லோப் இருக்கு, பாயிண்ட்டும் இருக்கு. ஸோ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் சிடி, அந்த மேலே இருக்க லைனோட ஈக்குவேஷன் ஆஃப் சிடியோட ஈக்குவேஷன் என்னன்னா y மைனஸ் y1 ஈக்குவல் டு m இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x1. y1ஓட வேல்யூ என்ன 1, சாரி y1ஓட வேல்யூ வந்து -1, x1ஓட வேல்யூ வந்து 1, அதை சப்ஸ்டியூட் பண்ணி எழுதியாச்சு. எம்மோட வேல்யூ வந்து 5/3, அதையும் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு இது ஈக்குவேஷனாக கொண்டு வரணும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இங்கிட்ட இருக்க எல்லா வேலையும் இந்த சைடு நம்ம கொண்டு போய்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த 3 இங்கிட்டு கொண்டு போய்க்கலாம். 3 இங்கே கொண்டு போனோம்னா 3 × y 3y, 1 × 3 3 ஈக்குவல் டு இந்த 5 உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கேன், 5x மைனஸ் 5ன்னு வரும். இப்போ இந்த எல்லாத்தையுமே நம்ம ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்போ இங்கே இருக்க ப்ளஸ் 5x இங்கிட்ட இருந்தால் -5x ஆயிரும். இங்கே இருக்க +5 இந்த சைடு வந்துச்சுன்னா -5 வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா +5 ஆயிரும். ஈக்குவல் டு 0. இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். 3 5 ஆட் பண்ணால் 8. இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த ஈக்குவேஷனை டிவைடட் பை மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 5x - 3y - 8 ஈக்குவல் டு 0. இதனால் டிவைட் பண்ணுறோன்னா எக்ஸோட வேல்யூ எப்போவுமே ப்ளஸில் தான் இருக்கும், அதனால ஸோ நான் டிவைட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த எல்லா சமையும் நீங்கள் கண்டிப்பாக ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள்.